Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆஃப் மாலத்தில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான செட்டிநாடு மசாலா பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். செட்டிநாடு கிரேவி குழம்பு அப்படின்னு எது சொன்னாலுமே அதுக்கு ஒரு குட்டி மசாலா அரைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பட்டை 3 மீடியம் சைஸ் திக்னஸில் எடுத்துக்கலாம். கிராம்பு 7, சோம்பு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கணக்கில் எடுத்துக்கோங்க. வர மல்லி விதை 5 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1/4 கப் எடுத்துக்கலாம். ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், வரமிளகா 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா பொடிக்கு வறுத்தெடுக்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, சோம்பு கூடவே மிளகையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு நம்ம நோட் பண்ண வேண்டிய சின்ன டிப்ஸ் என்னென்னா, எந்த பொருளை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வறுக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் ஒரே டைமில் கடாயில் சேர்த்து வறுத்தோன்னா நமக்கு தேவையான ஃப்ளேவர் கிடைக்காது. எப்போவுமே ஸ்பைசஸ் வறுக்கிறது லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு இதை வறுத்திங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியது மல்லி நல்லா மணத்தோடு வறுபட்டு வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். மிளகாயும் 2 நிமிஷம் வறுக்க வேண்டியது இருக்கும். அதனால் மல்லி கூடவே நம்ம வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதை 2 நிமிஷம் நல்லா விடாமல் ஓட்டி விட்டுட்டே இருங்க. மல்லியும் வரமிளகாயும் நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணோன்னா ஒரு பொருள் ரொம்ப செவந்த மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வறுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். சீரகம் போட்ட உடனே 30லேருந்து 40 செகண்டுக்குள்ளே வறுத்தெடுத்தால் போதும். ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் கடாயில் இருக்கிற சூடே சீரகம் எக்ஸ்ட்ராவாக வறுபடுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் சேர்த்து நம்ம ஒரு மேக்ஸிமம் 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த மசாலாவுக்கு நம்ம வறுத்தெடுத்துடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் மைல்டான ஃப்ளேவரில் இந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுட்டோன்னா குழந்தைகளுக்கான கிரேவி, வறுவல், பொரியல் இந்த மாதிரி செய்யும்போது இதை நம்ம ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பொருட்கள் எல்லாம் செவந்து வராமல் ஈவனாக வறுபட்டு வந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். நீங்கள் பிளேட்டில் கொட்டாமல் அப்படியே கடாயிலேயே ஆற வைக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சமாக இடையில கிளறி விடுங்க. இல்லைன்னா கடாயில் இருக்கிற சூட்டுக்கு அந்த அடியில் இருக்கிற பொருள் கொஞ்சம் செவந்த மாதிரி ஆயிரும். நல்லா ஆறுனதும் ஒரு ட்ரை மிக்சர் ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளை எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விடுங்க. எப்போவுமே மசாலா பவுடர் எல்லாம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணும்போது தான் ஈரப்பதம் பிடிக்காமல் இருக்கும். எந்த மசாலா பவுடர் அரைக்கும் போது டிப்ஸுன்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக வறுபட வேண்டிய பொருளை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வறுத்தெடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வறுக்கிற எல்லா பொருளையும் ஈவனாக வறுத்தெடுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைங்க. அரைக்கக்கூடிய மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். அரைச்ச மசாலா பவுடரை நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைக்கக்கூடிய மசாலா பொருட்களை கொஞ்சமாக அரைச்சி வச்சோன்னா போதுமானதாக இருக்கும். நிறைய அரைக்காதீங்க, ஏன்னா சீக்கிரம் அதோட மனம் போயிடும். நான் யூஸ்வலாக சிக்கன் கிரேவி வறுவலுக்காக மட்டுமே இந்த மசாலாவை அரைப்பேன். நீங்கள் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடர் வச்சு எப்படி ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறதுங்கிற லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பவுடர் ரெசிபிங்கிறத விட இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போல் சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.